ஈஸ்டர் அன்னையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 8வது நாள். இந்த 8வது நாள் தான் இயேசு கிறிஸ்து யாரை போய் செப்பரேட்டாக போய் சந்தித்தார் அப்படின்னா சென்ட் தாமஸ். நீங்கள் வாசித்த சுவிசேஷ பகுதியில் 11 சீஷர்கள் அந்த மேல் வீட்டறையில் கூடியிருக்கிறாங்க. பயந்து கதவை பூட்டி உட்கார்ந்துருக்குறாங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு உயிர் தெழுந்த பின்பு கூட சீஷர்களை விட்டு பயம் நீங்கலை. அப்பொழுது இயேசு உட்பிரவேசித்து, பூட்டியிருந்த கதவுக்கு உட்பிரவேசித்து அவங்க 11 சமாதானத்தை கொடுத்து, வசனம் சொல்ல பிறகு 2வது தடவையும் சமாதானத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி பிரசங்கமும் வைக்கிறார். அந்த 11 பேருக்கு என்ன வைக்கிறாரு? ஒரு குட்டி பிரசங்கம். என்ன பிரசங்கம்? அது 23வது வசனத்தில் இருக்குது. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். சின்ன பிரசங்கம் அவங்களுக்கு. இந்த கேப்பில் ஒரே ஒரு சீசன் மட்டும் இல்லாமல் போயிட்டார். அவர் தான் சென்ட் தாமஸ். சென்ட் தாமஸ் வரலாற்று ரீதியாக அவரை சந்தேக தோமா என்று அழைப்பார்கள். ஆனால் இயேசு எங்கேயும் அப்படி சொல்லலை. தோமா அப்படின்னு ஒரு இடத்துலையும், திதுமு எனப்பட்ட தோமா, திதுமு என்று சொன்னால் கிரேக்க பதம், இரட்டையர்கள், ட்வின்ஸ், இரட்டையன் என்று அர்த்தம். திதுமு எனப்பட்ட தோமா. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய தாசன் மிஸ்ஸிங். 11 பேர் இருக்கிற இடத்துல இவரை மட்டும் காணும். இப்போ வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் மட்டும் ஏன் இல்லாமல் போனார் அப்படின்னா, இவருடைய எதிர்பார்ப்பு 2 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று, இனியும் கூட்டத்தில் கூடி என்னத்தை சாதிக்க போகிறோம், இவங்க கூடி இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்க. ஏன் அங்கே யார் இல்லை? ஏசு இல்லை. இன்னொரு வேத பண்டிதர்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய எதிர்பார்ப்பு தோல்வி அடைஞ்சிச்சு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தார், இந்த ரோம ராஜ்யத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இயேசு ஒரு ராஜாவாக வீற்றிருப்பாருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதெல்லாம் போச்சு. இன்னொரு பக்கம் பயம். இந்த 11 பேர் மாட்டிக்கிட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்கள், மாட்டிடக்கூடாது. ஏற்கனவே சீஷர்கள் கதவை நல்லா பூட்டி வச்சு தான் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அந்த வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் என்னத்தை பூட்டியிருந்தாங்களாம்? கதவுகள் பூட்டியிருக்கையில். த ஃபியர். மனுஷனுக்கு காணப்படுகிற பயம் அவன் வாழ்க்கையின் கதவையே பூட்டிடும். 3 வகையாக பூட்டலாம் அவன் வாழ்க்கையை. ஒன்று, அவன் வாழ்க்கையை ஆண்டவரே பூட்டுவார். சில கதவை ஆண்டவரே பூட்டுவார். நோவாவின் பேழைக்கு கதவை பூட்டினது யார்? எதுக்கு கதவை பூட்டினார்? கண்டிப்பாக திறந்து விட்டுருப்பான். ஏன்னா சம்மந்தக்கூடிய 3 பேர் இருக்கிறாங்க. 3 பொன் வீட்டிலேருந்து 3 பொண்ணு எடுத்திருக்கான். கண்டிப்பாக இணைஞ்சிருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்து கதவை தட்டிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக சம்மந்தி வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்கும். அதனால தான் கதவே சில வாழ்க்கையின் கதவுகள் ஆண்டவரை போல. சம் ஆஃப் த டோர் பீன் லாக் பை காட். இட் கேனாட் பி ஓப்பன் அன்லெஸ் ஹீ ஓப்பன். அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்கக்கூடாதபடி எப்படியா அவர் பூட்டினா என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, திறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையின் கதவை ஒரு ஆங்கிள் அவர் பூட்டார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை சாவி போட்டு எத்தனை காரியங்களை போட்டு திறந்தாலும் அதை யாராலையும் திறக்க முடியாது. எவ்வளோ வல்லமையாக ஒரு விசேஷத்தை பிரசங்கியார கூட்ட வந்து தலையை குலுக்குன்னு குலுக்கி பெற்றுக்கொள்னு சொன்னாலும் உங்களுக்கு கதவை என்ன செய்யாது? திறக்காது. பூட்டினது யார்? தேவன். சில வாழ்க்கையின் கதவுகள் அவர் பூட்டி வச்சிருப்பார். கீ இஸ் வித் ஹிம். அவர் சாவி எட்டு போயிடுவார்.
அவர் திறந்து விட்டாதான் உனக்கு ஃப்ரீடம். நம்ம மேலேயும் கீழேயும் குதிச்சு என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே பூட்டப்பட்டிருக்குது, நீங்கள் தான்ப்பா திறந்து விடணும். அதனால தானே சில இடங்களில் கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருந்த சில பரிசுத்தவான்கள் மனைவி போராடி சண்டை போட்ட போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நானா? குறை வாங்கிட்டேயும் கிடையாது, குறை ஏங்கிட்டேயும் கிடையாது. பிரச்சனை எங்கே இருக்க சொல்லுங்க பார்க்கலாம்? அவரே உன் கர்ப்பத்தை என்ன செஞ்சுருக்காரு? அடைச்சி வச்சிருக்காரு. எத்தனை டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேட்டை போய் ஆலோசனை கேட்டாலும் பரவாயில்ல, யூ கீப் ஆன் ட்ரை. அவர் தான் திறக்கணும். அவர் திறந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஸோ அநேக ஆசீர்வாதத்தின் கதவுகள், வாழ்க்கையின் கதவுகளை கர்த்தரே பூட்டி வச்சிருப்பார். சில வாழ்க்கையின் கதவுகள் நம்ம பூட்டி வச்சிருப்போம், அவர் திறந்தா விடுவார். ஆனால் நம்ம போய் போய் என்ன செஞ்சுக்கிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க, பூட்டிடுவோம். நமக்கு பயம், நம்ம பூட்டி வச்சிருவோம். எதுக்கு கதவை பூட்டுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? என்னதான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டின்னு சொன்னாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஒரு டைம் கூட கதவு பூட்டியிருக்காங்க, போய் பாருங்கங்க கதவு பூட்டியிருக்கான்னு என்ன செய்வோம்? நம்ம செக் பண்ணுவோம். வை? இட்ஸ் அ ஃபியர். பொருள் இருக்குது, யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. சில சில காரியங்களை நாமே பூட்டுவோம். அதெல்லாம் சீசர்கள் பூட்டியிருந்தாங்க. பயம் அவங்க வாழ்க்கையை பூட்டி வச்சுருந்துச்சு. சில கதவுகளை மற்றவங்க நமக்கு பூட்டுவாங்க. ஆண்டவர் திறந்து வச்சுருப்பாரு, நம்மளும் போகணுன்னு வாசமாக இருக்கும், நம்மளும் முன்னோக்கி போகணும் பார்ப்போம். ஆனால் யார் பூட்டி வச்சுருப்பா? மற்றவங்க நம்ம போகக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வாஞ்சியாக இருக்கார். 4ஆம் காவல் வரைக்கும் என்ன போட்டு வச்சுருக்காங்க? போயிடக்கூடாது, பூட்டி போட்டு வைங்க. He cannot go. வாழ்க்கையின் கதவுகள் அநேக நேரங்களில் பூட்டப்பட்டிருக்கும். நம்ம ஏன் பூட்டுறோம்? நமக்காக ஏன் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு? ஒன்று ஆயத்தமின்மை உனக்கு முன்னாடி இருக்கிற கதவை பூட்டும். The door will be locked when you are not prepared. அந்த 10 கன்னிகையினுடைய ஓமையை நீங்கள் எடுத்து பாருங்க. 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. The door was open to them. 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. Door was closed. ஒரே சர்ச்சுக்கு போய் ஒரே ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற 5 பேருக்கு கதவு திறந்துருந்துச்சு, 5 பேருக்கு கதவு திறக்கலை. வை? இந்த ப்ரிப்பரேஷன், ஆயத்தமின்மை நமக்கு கதவை பூட்டி தான் வைக்கும். மொத்த வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்போ 365 தடவை வருது வேதாகமத்தில். என்னது? பயப்படாது. இன் இங்கிலீஷ் பைபிள் ஃபியர் நாட். ஃபியர் அப்படிங்கிறது 500க்கு மேலே வரும். அந்த பயங்கிறது ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் சொல்லப்பட்டிருக்கும், இனியும் வேற ஒரு பயமும் நமக்கு காணப்பட்டிருக்கும். ஆனால் பயப்படாத அப்படின்னு சொல்கிற வார்த்தை எத்தனை தடவை இருக்குதான் பைபிளில்? 365 தடவை ஆண்டவர் சொல்லிக்கார், நீ பயப்படாத. அநேக நேரங்களில் பாவத்தின் விளைவு நம்ம வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வரும். சீஷர்களுக்கு என்ன பாவம்? ஏன் கதவை பூட்டினாங்க? ஏன் பயம்? அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட பாவம் என்ன? ஐயோ, ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு நம்ம ஓடிட்டோமே. ஏசு கிறிஸ்து நல்லா தானே இருந்தார், மனசுக்குள்ள பயம். இப்போ அவரும் இல்லாமல் இவரும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறே, பயம். ஏசு இல்லாத வாழ்க்கை ஒரு பயம், ஏசு இல்லாத வாழ்க்கை ஒரு மரண பயம். அதைத்தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. பாவத்தின் கிரியை பயத்தை கொண்டு வந்தது. நாங்கள் ஏசு இல்லாமல் இருக்கிறோம். ஏன்? பேதுருக்கு மனசில் காணப்பட்டிருக்கோம், ஐயோ நான் ஏசு கிறிஸ்துவ எத்தனை தடவை மறுதளிச்சிட்டேனே சொல்லுங்க? 3 தடவை மறுதளிச்சிட்டேனே. பாவத்தின் விளைவு பயம். ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலை, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறலை. அந்த பயம் மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வருது. எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து இருக்கோமோ அந்த காரியத்தை நம்ம கதவை பூட்டி வச்சுருப்போம். கதவை திறக்கிறதுக்கு மனசே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கலி வில் க்ளோஸ். பயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை புறம்பே தள்ளும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீரே என் பயத்தை நீக்கி என் வாழ்க்கையை முன்னோக்கி போக எனக்கு உதவி செய்தாலும். சில நேரங்கள் நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா, தேவனுடைய வல்லமையை விட சுற்றிலும் இருக்கிற வல்லமையை பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். இங்கே என்ன பயம்? யாருக்கு பயந்ததினால்
யாருக்கு பயந்ததினால்? யூதர்களுக்கு பயந்ததினால், சுற்றிலும் இருக்கவருக்கு பயந்தவர்னால். தேவனின் வல்லமையை விட உன் நிலைமையின் வல்லமை அதிகரிக்கும் பொழுது பயம் உன்னை ஆட்களும். ரெண்டாவது நோட் பண்ணிக்கோங்க, உங்க கூட இருக்கிற தேவனுடைய வல்லமையை விட நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளும் நிலைமைகளின் வல்லமையும் அதை மீறி அதிகரிக்கும் பொழுது உங்களை பயம் ஆட்கொள்ளும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கடலின் மேல் நடந்து வர்றான். பயம் இல்லை, பயம் இல்லை. அவனை வான்னு சொல்லிட்டாரு. தைரியமாக இறங்கி எது மேலே நடந்து வாரான்? எது மேலே இறங்கி நடந்து வாரான்? தண்ணீரின் மேலே நடந்து வாரான். எப்போ சூழ்நிலைகளுடைய நிலைமை தேவனுடைய வல்லமையை விட அவனுக்கு அதிகரிச்சிச்சோ, அப்புறம் என்ன அர்த்தம்? முன்னுக்கு நிற்கிற இயேசுவை பார்க்காம யாரை பார்க்குறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். காற்றினுடைய அந்த கொந்தளிப்பும் அலைகளுடைய கொந்தளிப்பையும் பார்த்ததுனால என்ன செய்யான் சொல்லுங்க பார்க்கலாம். அமிழ்ந்து போகிறான். ரெண்டாவது நம்ம நோட் பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, the second things we should note that most of the time the fear may occupy because of we it will be overflow more than the power of God. என்னது ஓவர்ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா, நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுடைய நிலைமைகள், மனுஷர்களுடைய பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சில நபர்கள் பேசின வார்த்தை குறித்த பயம், நம்ம செய்த சில மிஸ்டேக்கை குறித்த பயம், அவங்க அப்படி இவங்க இப்படி சூழ்நிலைகள் தேவனுடைய வல்லமையை விட தேவனுடைய வல்லமையை கீழே தள்ளி அது மேலே ஏறி வந்துடுது. அதனால தான் அமிழ்ந்து போகிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு கொடிய நோயாக காணப்படுகிறது. அதனால தான் 2 தீமோத்தேயு 1:7 நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்டை கூட வாசிங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவியே கொடுக்கல. மூன்றாவது நீங்க நோட் பண்ண வேண்டியது பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அதான் மத்தேயு சுவிசேஷம் 6:25 நீங்க வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஃபியர் நாட். உங்களுக்கு சொல்கிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும். அப்ப நம்மளை பயமுறுத்துகிற காரியம் என்ன? ஆகாரமும் உடையும். அதிகமாக நம்ம சோர்ந்து போகிறது என்ன? எதிர்காலத்தை குறித்து. என்ன எதிர்காலத்தை குறித்து ஓடி ஓடி உழைக்கிறோம். என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆகாரமும் உடையும். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், அப்புறம் உடையை பார்க்கிலும் சரீரமும் ரொம்ப முக்கியம். ஆனால் பயம் எதுக்கு வந்துடுது அப்படின்னா, ஆகாரத்தை குறித்த பயமும் உடைய குறித்த பயமும் ரெண்டையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு தேவையான வருமானம், நம்ம ஆசீர்வாதத்தை குறித்த பயம் நம்மளை ஆட்கொள்ளுது. எதிர்காலத்தை குறித்த பயம். மூன்றாவது, எங்கே பயந்துருக்கிறோமோ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் மீது நான் பயந்துருக்கிறேன், அந்த காரியத்தை குறித்த பயம் என்னை விட்டு போகணும் அப்படின்னா உங்கள் பரிசுத்தாவின் வல்லமையை என் மேலே என்ன செய்யுங்க? ஊற்றுங்க. கேட்பீங்களா? எவ்ரிபடி மஸ்ட் ஆஸ்க், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையை என் மேலே ஊற்றுங்க. இதை குறித்து என்ன பயம் ரொம்ப ஆட்கொள்ளிட்டு இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம் ஒன்றுமே ஆகலை, ஆனால் இன்னொரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவுமே நம்ம சிந்திக்கிறோம், பயம் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அவங்க எதிர்காலம் இப்படி ஆயிருமோ, இப்படி மாறிடுமோ, இதை நான் இழந்துருவனோ, அது எனக்கு கையை விட்டு போயிருமோ. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பரிசுத்தாவின் வல்லமை வேணும். பரிசுத்தாவின் வல்லமையும் தேவ சமாதானமும் உங்களை உறுதிப்படுத்தும். இப்போ இந்த பரிசுத்த ஆவின் வல்லமையை கொடுக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாருன்னு பார்த்தா யார்? தோமாக்கு அந்த அனுபவம். சொல்லுங்கள், தோமாக்கு அந்த அனுபவம்.
அந்த உயிர்ப்பின் வல்லமை தோமாக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதான் இன்னைக்கு 8வது நாள். இந்த 8 நாளும் தோமாப்பட்ட பாடு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்குமா இருக்காதா? இப்போ வந்த எல்லாத்துக்கும் நான் 500 கொடுத்துட்டு, எல்லாருக்கும் 500 கொடுத்துட்டு, எஸ்தர் சிஸ்டருக்கு மட்டும் நான் 500 கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசு எப்படி இருக்கும்? ஃபாதர் எனக்கு மட்டும் என்ன தரல, 500 தரல, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. மனசில் வருமா வராதா? தோமாக்கா தான். ஆண்டவர் அடுத்த நாள் வந்திருக்கலாம்ல, திங்கக்கிழமை வந்து செஞ்சுருக்கலாம்ல. எத்தனை நாள் அலைய விட்டார் தெரியுமா? எத்தனை நாள்? 8 நாள். 8 நாள் இன்னும் ஐசோலேட் ஆகிருப்பான். ஏற்கனவே தனிமை, டீமில் கிடையாது, இவங்க தான் இருக்கிறாங்க, இவன் மட்டும் செப்பரேட்டட், இனியும் செப்பரேட் ஆகிட்டான். ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலை அவனை என்ன ஆகிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், செப்பரேட் ஆகிட்டு. நீ எங்கள் கூட்டத்தில் இல்லை, உனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுக்கல, நீ இயேசுவை பார்க்கல, உனக்கு ஆண்டுடைய சமாதானம் என்ன செய்யல, கிடைக்கல. இந்த சீசர்கள் சும்மாவும் கிடையாது. வசனத்தின்படி பார்த்தா யோவான் சுவிசேஷத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சீசர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்களாம், நாங்கள் 25 சொல்லப்பட்டிருக்கு. என்ன இருக்குது? யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம், அவனோடே சொன்னார்கள். சும்மா மொட்டையாக சொல்லிப்பாங்களோ? ஏன் பார்வைக்கு நல்லா குத்தி குத்தி பேசியிருப்பாங்க. என்ன சொல்லிப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இயேசுவை பார்த்தோமே, நீ தான் இல்லை, நீ எங்கே போன? நாங்கள் எல்லாரும் ஒன்று போல் ஒரே வீட்டுக்கு இருந்தோம், உனக்கு மட்டும் என்ன வேலை தனிமை, நீ மட்டும் எங்கே போன? யுவர் ஐசோலேஷன் மேட் டு மீட் ஜீசஸ். நீ தனிமைப்படுத்தி தனியாக போகணும் பார்த்த, நீ யாரை சந்திக்கலை? இயேசுவை சந்திக்கலை. நாங்கள் கர்த்தரை கண்டோம். இந்த வசனத்தில் தோமாவுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? உறுதியான விசுவாசமாக இருக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க. ஏன்னா தோமா கேட்டே இருக்கிறாரு. இந்த மகதனா மரியாள் வந்து விடிய காலமே வந்து சொல்லிச்சு இயேசு உயிர் தெழுந்தார்னு. எல்லாரும் கல்லறைக்கு ஓடி பார்த்தீங்க. போகிறப்ப அதில் பேதுருவிட்ட வந்து இயேசு மட்டும் பேதுருட்ட என்ன தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும், என்ன தான் துள்ளி துள்ளி பாட்டு பாடினாலும், என்ன தான் வசனத்தை கேட்டாலும், நம்ம சந்ததி என்ன சந்ததியாக தான் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தோமாவளி வந்து சந்ததி தான். நமக்கு 1008 சந்தேகம் இருக்கும். ஆமாம், என்னத்தை இந்த பாஸ்டர் ஒரு பாட்டு பேசிட்டு போயிடுவார். வீட்டை கட்டணும், பிள்ளைக்கு காரியங்கள் பார்க்கணும், இத்தனை காரியங்கள் இருக்குது, அந்த காரியம் இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்லாரு, வா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். உனக்கு என்ன சந்தேகம்? சொல்லுங்க. கையிலையா, விழாவிலையா, கால்லையா? 3 இடம் நீ சொன்ன. அப்படிதான் சொன்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தையும் நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே, எல்லா காயத்தையும் கையில் கொண்டு வரான், கால் காயம் மட்டும் இல்லை. நான் விசுவாசிக்க மாட்டேன். 8 நாளைக்கு அப்புறம் இயேசு அவன் புலம்பத்தை கேட்டு விசேஷமாக தோமாவுக்காக வரார். இந்த டைமில் தோமா மிஸ் ஆகலை. ஏன்னா தோமா என்ன செய்யறான்னு சொல்லுங்க பார்க்க, நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். இவங்க 10 பேர் கூடி யாரை பார்க்குறாங்க? இயேசுவை பார்க்காங்க. நான் அந்த உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்கணும். அப்பொழுது இயேசு நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 27வது வசனம். நீட்டி என் கையை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, அவிவிசுவாசியாயிராமல் உன்னுடைய பயமும் சந்தேகமும் 3வது ஒன்றை யாரா மாற்றிடும்? சர்ச்சுக்கே நீங்கள் வந்தாலும் யாரா மாறிடுவீங்க? விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேனை காணுவேன். நான் சர்ச்சுக்கே வந்தாலும் எனக்கு காணப்படுகிற பயமும் எனக்கு காணப்படுகிற சந்தேகமும் என்னை யாரா மாற்றிடும்? அவிவிசுவாசியாக மாற்றிடும். அதனால தான் ஏசு கிறிஸ்து அந்த 10வது நபரை விட்டுட்டு 11வது நபர் தோமா பார்த்து சொல்கிறாரு, நீ அவிவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரேன்றான். இப்போ தோமாவுடைய தைரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி போய் கையை விட்டு பார்த்தான் அப்படின்னு இருக்கா பைபிளில் எங்கேயும் கிடையாது. சரியா? விரலை விட்டு பார்த்தான்லாம் பைபிள் எங்கேயும் சொல்லப்படலை.
ஆனால் ஒன்றே ஒன்று அவன் செஞ்சான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே என் தேவனே என்றார். 3 காரியங்கள் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். 1, உன் தனிமை இயேசுவுக்கு தெரியும். முதல்ல பயத்தை குறித்து நான் சொன்னேன், 2வது சந்தேகத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். 2ம் சேர்ந்தது தான் தலைப்பு. பயத்தில் நான் சொன்னேன், பாவத்தின் விளைவு உனக்கு பயத்தை கொண்டு வரும். அதுதான் முதல்ல இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. 2 சொன்னேன், உன் சூழ்நிலையுடைய நிலைமை தேவனுடைய வல்லமையை கூட மேலே நீ வைக்கும் பொழுது பயம் ஒன்றை ஆட்கொள்ளும் சொன்னேன். 3வது நான் சொன்னேன், எதிர்காலத்தை குறித்த பயம் உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருன்னு சொன்னேன். அதுக்கான வசனத்தை சொன்னேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயந்திருந்த சீசர்களுக்கு பூட்டியிருந்த கதவை திறந்தாரா இல்லை உள்ளே போயிட்டாரா? கதவு பூட்டி தான் இருக்குது. அவர் உட்பிரவேசித்து பயமுள்ள ஆவியை கொடாமல் சொல்லி முடிங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாய். 3 கொடுத்தாரா? பலமும் கொடுத்தாரா? அன்பை கொடுத்தாரு. சொன்னாரா இல்லையா? யாருடைய பாவத்தை மன்னிச்சிங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்படும். தெளிந்த புத்தியுள்ள ஆவி. எழுந்து பிரசங்கிங்க. நான் உயிர் தெழுந்தேன். இப்போ நான் சொன்னது சந்தேகம். பயத்தை சொல்லி முடிச்சிட்டேன். சந்தேகத்தை குறித்து சொல்லும்பொழுது உன் தனிமை இயேசுவுக்கு தெரியும். நீ ஏன் தனிமைப்படுத்தப்படுற? நம்ம சிந்திக்கிறோம், எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் தனியாக போகிறேன். பாதுகாப்பு இல்லை, நான் தனியாக போகிறேன். அந்த காலத்தில் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கூட்டு குடும்பம் நடத்துனாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு வேணும்னு எங்கே போகிறாங்க ஐயா? அன்னைக்கு பாதுகாப்பு வேணும்னு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு வேணும்னு என்ன செய்கிறாங்க? ஆளாளுக்கு தனித்தனியாக போகணுன்னு விரும்பாங்க. பாதுகாப்பின்மை. 2வது, நினச்சது நடக்கலை, ஏமாந்துட்டேங்கிற வாழ்க்கை உன்னை தனிமைப்படுத்தும். பயம் உன்னை தனிமைப்படுத்தும். உன் தனிமையின் 8 நாள் ஆண்டவர் கண்ணோக்கி அவர் சொல்லக்கூடிய காரியம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். 2, இந்த தோமாட்டத்தை நம்ம கற்றுக்கிட வேண்டிய காரியம் என்ன? உன் நிலைமையை நல்லா அறிஞ்சு உன் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பேசுவது தான் நம்முடைய தேவன். ஆமென். நம்ம நிலைமையை நல்லா அறிஞ்ச அவன் நிலைமை என்ன சொல்லுங்கள்? அவன் நிலைமை என்ன? இயேசுவை பார்க்க மட்டும் செய்யக்கூடாது. என்ன நிலைமை சொல்லுங்க? நான் என்ன செய்யணும்? அவருடைய காயத்தை பார்க்கணும், விழாவில் கையை விடணும். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய நிலைமையை அறிந்து நம்மோடு கூட பேசுகிறவர். 3வது புரிஞ்சுக்கணும், நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். அவன் அவிசுவாசத்தை மாற்றின உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவனே. சொல்லி முடிங்க. என் தேவனே. எல்லாரும் சொல்லுங்க வார்த்தையை. என் ஆண்டவனே, என் தேவனே. விசுவாசம் பெருகணும் அப்படின்னா அந்த கதை, இந்த கதை, அவன் கதை, இந்த கதை, எல்லா கதையும் குப்பையில் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு கதை, என் ஆண்டவனே, என் தேவனே. முழங்கால் படிடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன கதவை நீங்கள் பூட்டி வச்சுருக்கீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். அநேக இடங்களில் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் எனக்கு ஆண்டவர் இதை செய்யலை? இல்லை நானே பூட்டிக்கிட்டு தனிமையான ஒரு வாழ்க்கை. இல்லை நான் நல்லா தான்